எங்கள் பொண்ணு 2வது பொண்ணாக பிறந்துச்சின்னு நாங்கள் வருத்தப்பட்டோம். ஆனால் அவள் எங்களுக்கு ரொம்ப பெருமை தேடி கொடுத்தாங்க. நல்லா படித்தா எங்கள் பரம்பரையிலே ஒரு டாக்டர். ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷங்க. அவள் நல்லா வளர்ந்தா, நல்லா சுட்டியாக இருப்பாள், படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரி. அதே மாதிரி எல்லா உறவுகளோடையும் நல்லா பாசமாக இருப்பாள். திருமண வயசு வந்துச்சு, கல்யாணம் பண்ணோம். மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை, நல்லா தங்கமான மாப்பிள்ளைங்க. அவங்க அக்கா தம்பி அவங்க அப்பான்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பெண்களுடைய இயல்பு அது, என்ன பண்றது? நான் அவளை பார்த்துட்டு விட அவள் தான் என்ன நல்லா பார்த்துக்கிட்டா. 2 பேர் ஒன்றாதான் ஸ்கூலுக்கு போவோம். சின்ன வயசுலேருந்து சேர்ந்து போயிருக்கிறோம். நடந்து கிட்ட நிறைய பேசி இருக்கிற அவங்க கூட பேசிகிட்டே போவோம், பேசிகிட்டே வருவோம். ஸோ அவள் வீட்டில் எல்லாம் க்ளோஸ் இருக்கிறது என் கூட தான் நிறைய க்ளோஸாக இருந்தா. கண்டிப்பாக அவளை மிஸ் பண்ணுவோம். ரொம்ப நல்ல படிப்பா, எதுனாலும் என்கிட்ட தான் வந்து கற்றுவா, சண்டை போடுவான். நிறையா சின்ன வயசுல நிறைய சண்டை போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக அவளை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். வீட்டில் எல்லாம் கூப்பிடுறத விட என்ன தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவா. எதுனாலும் என்கிட்ட தான் வந்து நிற்பா. எனக்கு நிறைய கிஃப்ட் பண்ணியிருக்கிறா. நான் அவளுக்கு செஞ்சதை விட அவள் எனக்கு நிறைய செஞ்சுருக்கா. We love her. We'll miss her for sure. நான் ஆக்சுவலி வந்து 1 வருஷம் தான் ஆகுது. எனக்கு வந்து பெருசாக தெரியாது சிவா பற்றிலாம். பட் நான் இந்த 1 வருஷத்தில் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, அவள் வந்து ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சன், ஒரு நல்ல கேரக்டர் உள்ள ஒரு பர்சன். அதாவது வந்து ஃபேமிலிக்கு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆல்வேஸ் வந்து கொடுப்பாள். அப்பா அம்மா ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் க்ளோஸாக யார் கூட இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்டர் சிஸ்டர் கூட தான். தம்பியும் ரொம்ப பிடிக்கும். யாருமே விட்டு கொடுத்து பேச மாட்டா. எப்போவுமே எங்கள் ரூம் வந்து பார்த்திங்கன்னா 2nd ஃப்ளோரில் இருக்கும். யாருமே வரமாட்டாங்க. எங்களை மதித்து எப்போவுமே வர ஒரே பர்சன் சிவா மட்டும்தான். இப்போ அந்த பர்சன் வந்து இப்போ போகிறாங்க, மீன்ஸ் போகல, இப்போ எங்களை விட்டு கொஞ்சம் தனியாக போகிறாங்க. ஸோ கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மிஸ் ஆர் லாட். சிவாவோட தம்பி. நான் சின்ன வயசில் ஓலி ஏஞ்சல்ஸில் படித்தோம். அப்போலாம் அவள் தான் வந்து கூப்பிட்டு வருவோம் சாப்பிட. 2 பேர் கைப்பிடிச்சி நாங்களும் கொண்டா தான் போவோம். அவளுக்கு டான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே நானும் அவளுக்கு குத்து டான்ஸ் ஆடிட்டே இருப்போம். குத்து சாங் வந்தாலும் எந்திரிச்சு போய் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிடுவோம். மூவிஸ் தான் அவளுக்கும் பிடிக்கும். நானும் அவளும் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். நல்லா படிப்பா. அவளுக்கு பிடிச்சதான் எல்லாமே பண்ணாங்க. எல்லாம் அவளுக்கு பிடிச்சதான் பண்ணுவோங்க. ஸோ ஒரு இல்லைன்றது ரொம்ப கஷ்டமாக இருப்பது. விஷயம் சிவா. எங்கள் மேலெல்லாம் ரொம்ப பாசமாக இருப்பாள். இன்னைக்கு கல்யாணம் நடந்துச்சு. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷங்க. இன்னும் எங்கள் பொண்ணு எங்களை விட்டு போகிறான்னு வருத்தம் இருந்தாலும் அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நல்லபடி நடந்தது. அந்த சந்தோஷம் எங்களுக்கு எல்லாரும். பொள்ளாச்சி பொண்ணுக்குள்ள பொத்திக்கிச்சு வானந்தான், பொண்ணோட கண்ணோ மேல பத்திக்கிச்சு நானும் தான் இருப்பா. நீ இவள வரச ரோசா மணமா மூச்சில் கலந்த நாதஸ்வரமா காதில் நுழைஞ்ச இவளுக்கு